நீங்க 30 வயச நெருங்கும் நபரா? அப்ப உங்களுக்கு அவசியம் தெரிய வேண்டிய கால் மூட்டு வலி பத்தின 7 முக்கியமான காரணங்கள தெரிஞ்சுக்குங்க. பொதுவா நம்ப உடல் பல முக்கியமான சிக்னல்களை நமக்கு தரும். அதுல முக்கியமானது வலி. மூட்டு வலிக்கான காரணம் பல உண்டு. அது ஒருவரின் வயது, வாழ்க்கை முறை, உடல் எடை, உணவு பழக்கம் போன்றவற்றை பொறுத்து மாறுபடும். முதலாவது ஆர்த்ரைடஸ். இது மூட்டுகளில் உண்டாகும் வலி, விறைப்பு மற்றும் வீக்கம் போன்ற பிரச்சனைகளை குறிக்கும். மேலும் இது வயது மற்றும் அழற்சி நோய்களின் தன்மையை பொறுத்து பல வகைப்படும். பொதுவாக வயதானவர்களுக்கு ஏற்படும். இரண்டாவது காரணம் லிகமெண்ட் அல்லது தசை காயம். அதீத பயிற்சி, ஓட்டம், திடீரென தசைகளை முறுக்குதல் அல்லது திருப்புதல் அல்லது விழுதல் போன்றவற்றால் இது ஏற்படும். இது வலி மற்றும் இயக்கத்திற்கான சிரமத்தினை உண்டாக்கும். மூன்றாவது கால்சியம் மற்றும் வைட்டமின் டி குறைபாடு. எலும்புகள் பலவீனமாகும் போது சிறிய அழுத்தத்திற்கும் வலி ஏற்படும். நான்காவது காரணம் உடல் எடை அதிகரிப்பு. அதிகரிக்கும் உடலின் எடை முழங்கால்கள் மற்றும் குதிகால் மூட்டுகளில் கூடுதல் அழுத்தத்தை ஏற்படுத்தும். இது நீண்ட காலத்தில் கார்டிலேஜ் சேதமாவதற்கும் வழிவகுக்கும். ஐந்தாவது பர்சிடீஸ் அல்லது டென்டினிட்டிஸ். மூட்டுகளில் உள்ள மென்மையான திசுக்களில் மற்றும் திரவ பைகளில் ஏற்படும் அழற்சியாகும். ஒரே மாதிரியான தொடர்ச்சியான இயக்கத்தினால் ஏற்படுவது. ஆறாவதாக கவுட். இரத்தத்தில் யூரிக் அமிலத்தின் அளவு அதிகமாகும் பொழுது அது மூட்டுகளில் படிகங்களாக மாறி திடீர் வலி மற்றும் வீக்கத்தினை ஏற்படுத்தும். இது பொதுவாக கால்விரல் மூட்டுகளில் ஏற்படும். ஏழாவது மூட்டுகளில் ஏற்படும் கிருமி தொற்று அல்லது நோய் எதிர்ப்பு அமைப்பின் தவறான செயல்பாடுகள். ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல மேற்கூறிய காரணங்கள் ஒருவரின் வயது, உடல் இயக்கம், உணவு பழக்கம் மற்றும் நோய் எதிர்ப்பாற்றலை பொறுத்து மாறுபடும். சரியான காரணத்தை அறிய சிறப்பு மருத்துவரின் பரிசோதனை மற்றும் ஆலோசனைகள் மிக அவசியம். தினசரி சிறிய அளவிலான உடற்பயிற்சி, சீரான உடல் எடை பராமரிப்பு, கால்சியம், வைட்டமின் டி நிறைந்த உணவுகள், வெந்நீர் ஒத்தடம் ஆகியவை மூட்டு வலியை தடுக்கவோ அல்லது குறைக்கவோ செய்யலாம். ஆனாலும் முறையான மருத்துவர் ஆலோசனை பெறுவதே சிறந்ததாகும்.